ஹலோ எவ்ரிவான். இந்த சம்மருக்கு என்னோட ஸ்கின் ரொம்பவே பர்ன் ஆயிடுச்சு. நான் நெறைய ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா, எதுவுமே எனக்கு ஒரு நல்ல விசிபிள் கிடைச்ச மாதிரி இல்ல. ஆனா, இந்த நைட் கிரீம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம்ல எனக்கு ஒரு நல்ல விசிபிள் ரிசல்ட் கிடைச்சுச்சு. ஸோ, இந்த கிரீம நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு உங்க கூடால ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு தேங்காய் எடுத்து அத நல்லா துருவி எடுத்திருக்கிறேன். நீங்க வந்து பீசஸா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இத நான் அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கிறேன். ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி கோகனட் மில்க்க தனியா செப்பரேட்டா எடுத்துக்கலாம். இந்த கோகனட் மில்க்க தனியா ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல மாத்திக்கங்க. நான் ஒரு கிளாஸ் ஜார்ல மாத்திருக்கேன். இத அப்படியே எடுத்து நான் ரெஃப்ரிஜரேட் பண்ண போறேன். ஒரு 5 டூ 6 ஹார்ஸ் இருந்தா போதும். நம்மளுக்கு தனியா இந்த கிரீம் கிடைச்சிடும். பாருங்க எவ்வளோ கிரீமியா வருதுன்ட்டு. மேல இருக்கிறத மட்டும் தான் நம்ம வந்து எடுக்கணும். கீழ இருக்கிறது வந்து வாட்டர் இருக்கும். அது நம்மளுக்கு வேண்டாம். மேல இருக்கிற கிரீம் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்ட்டு. இந்த கிரீம நம்ம அப்படியே டைரக்ட்டா கூட நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். அது கூட நல்லாருக்கும். நான் இப்போ ஒரு ஃபேஸ் கிரீம் தான் பண்ணி காணிக்க போறேன். இந்த கிரீம் பண்றதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கோகனட் கிரீம் எடுத்திருக்கிறேன். கொஞ்சமா ரோஸ் வாட்டர், ஆலோவேரா ஜெல் எல்லாம் ஆட் பண்ணி நல்ல ஒரு கிரீம் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதில ஆலோவேரா ஜெல், ரோஸ் வாட்டர் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறனால நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவா இருக்கும். ஸ்கின் இரிட்டேஷன் எல்லாமே ரெட்யூஸ் ஆகும். இந்த கோகனட் கிரீம நம்ம ஹேர் கண்டிஷனரா கூட யூஸ் பண்ணலாம். நான் எப்படி என்னோட ஹேருக்கு இத கண்டிஷனரா யூஸ் பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ ஹேர் கண்டிஷனருக்கு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பத்தி போடுறேன். ஃபேஸ்க்கு இத நீங்க எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஃபேஸ் மாஸ்க்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் கிரீமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் மாஸ்க்கா யூஸ் பண்றீங்கன்னா, ஃபேஸ்ல ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நார்மலா ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணீங்கன்னா ஓகே. செகண்ட் இப்போ நம்ம ஃபேஸ் கிரீமா யூஸ் பண்றோம் அப்படின்னா, நைட் அப்படியே கொஞ்சமா எடுத்து ஃபேஸ்லயும், நெக்லயும் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிட்டு, அப்படியே நீங்க தூங்க போயிடுங்க. நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது ஃபேஸ் நல்லா க்ளோவா இருக்கும். ஸ்கின் நல்லா சாஃப்ட்டா ஃபீல் ஆகும். இந்த கிரீம நம்ம 5 டூ 6 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி நெறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.